शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्वभासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा आनन्दं प्रणिपत्य सिद्धि सदनं लंबोदरं भारती सूर्यादिग्रहमण्डलं निजगुरुं भक्त्या हृदब्जे स्थितम् येषामङ्घ्रिसरोरुह स्मरणतो नानाविधाः सिद्धयः सिद्धिं यान्ति लघुप्रयान्ति विलयं प्रत्यूह शैलं व्रजाः। श्री गुरुभ्यो नमः। ஜோதிஷ் சாஸ்திரத்தினுடைய பலித ஸ்கந்தத்துல ஆரம்ப கிரந்தமா இருக்கக்கூடிய ஜாதகாலங்காரா அப்படிங்கிற கிரந்தத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பலன் சொல்லும் பொழுது சாஸ்திரோக்த ரீதியா கிரகத்தினுடைய சேர்க்கைய எப்படி விசாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த கிரந்தத்துல விசேஷமா சொல்லிட்டே வரா. அப்பேற்பட்ட இந்த கிரந்தத்துல யோகாத்தியாயா அப்படிங்கிற 3வது அத்தியாயத்தை நம்ம பார்க்க போறோம். அதுல 2வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். ரிக்ஷேஷஹ க்ஷீண வீர்யஹ சுத நவமகதோ மானவோ மன்யுமான்வ ராசீஷே சங்கநாதே ரிபு நிதன கிருஹே பிராந்தியகே துர்பலஸ்யாத் தர்மத்வேஷ்யாஷ்டநாதாஹ கலகச்சரயுதாஸ்தானகே क्वापि संस्थाः तैर्दृष्टा स्यात् तदानीं परपुरुषरता सुन्दरी तस्य पुंसः। ऋक्षेषः क्षीणवीर्यः அப்படின்னு இந்த அத்தியாய யோகாத்தியாயன பேரு. யோகத்தை சொல்லிட்டே போறார் ஒவ்வொரு யோகங்களா. ऋक्षेषः ராசிநாதனானவன் க்ஷீணவீர்யா பலம் குறைந்து இருக்கிறான். சுதநவமகதா சுதம் என்று சொல்லக்கூடிய 5வது ஸ்தானத்திலும் நவமம் என்று சொல்லக்கூடிய 9வது ஸ்தானத்திலும் இருந்தால் மாணவக அந்த ஜாதகரானவர் மன்யுமானு மிகவும் கோபத்தை உடையக்கூடிய கோபமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் என்கிறார். மேலும் ராசீஷே சங்கநாதே ரிபு நிதன கிருஹே பிராந்தியகே துர்பலஸ்யாத்னு அர்த்தம். ராசீஷா ராசிநாதன் சங்கநாதே லக்னாதிபதியுடன் சேர்ந்து ரிபு நிதன கிருஹே பிராந்தியகே திருக்கம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் இருந்தால் அந்த ஜாதகர் துர்பலஹா சியாது என்கிறார். பலமில்லாமல் இருப்பார் அப்படின்னு சொல்ற. அடுத்ததா தர்மத்வேஷ்யாஷ்டநாதாக கலகச்சரயுதாக அடுத்தது சொல்ற. தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது பாவத்தின் அதிபதியும் தேஷ்ய அதாவது 6வது ஸ்தானத்தின் அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியும் கலகச்சரயுதாக பாபகிரகத்துடன் சேர்ந்து குவாபி ஸ்தானே சம்ஸ்தாக ஏதோ ஒரு ஸ்தானத்தில் இருந்தால், அதுபோல் தைஹி திருஷ்டாக பாபகிரகங்களால் பார்க்கப்படும் பொழுது ததானீம் அப்பொழுது அந்த ஜாதகருடைய விவாக ஜீவனமானது சுகமயமாக இருக்காது அப்படிங்கிறத இந்த யோகத்துல சொல்ற. அடுத்ததா மாத்ருஸ்தானே ஸ்திதௌ சேத் குஜ விபுத சஹிதௌ ஷஷ்டரந்திராதிநாதௌ ஸ்யாதாம் தஸ்ய பிரசூதௌ பவதி खलु நரஸ்த்வன்யஜாதஸ்ததானீம் क्वापि ஸ்தானே ஸ்திதௌ ஸ்தः खलु खगयुतौ भाग्यषष्टाधिनाथौ தேதேவம் ராகுணா வா ததனுதசிகினா சம்யுதா வன்யஜாதஹ. அது அடுத்த யோகத்தை சொல்லு. ஷஷ்டரந்திராதிநாதௌ 6வது ஸ்தானத்தின் அதிபதியும் 8வது ஸ்தானத்தின் அதிபதியும் குஜ விபுத சகிதம் அங்காரகனுடனும்
விபுதா சந்திரனுடனும் சேர்ந்து மாத்ருஸ்தானே ஸ்திதௌ சேது ஜென்ம காலத்தில் ஒருவருக்கு இவ்வாறாக இருந்தால், அதாவது 6வது ஸ்தானத்தின் அதிபதியும் அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியும் அங்காரகனுடனும் புதனுடனும் சேர்ந்து மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து 4வது ஸ்தானத்தில் இருந்தால் நரஹா கலு பவதி அந்யஜாதா அந்யஜாதா என்ற யோகமானது அவருக்கு இருக்கும் என்கிறார். அந்த ஜாதகருக்கு அந்யஜாதா என்ற யோகமானது இருக்கும். வாபிஸ்தானே ஸ்திதௌ ஸ்தஹ கலுஷ ககயுதௌ பாக்யசஷ்டாதிநாதௌ சேதேவம் ராகுனாவா கேதுனாவா சிக்கினாவா அப்படிங்கிறது இருக்கு. அப்போ பாக்ய சஷ்டாதிநாதம் பாக்யநாதன் என்று சொல்லக்கூடிய 9வது பாவத்தின் அதிபதியும் சஷ்ட பாவத்தின் அதிபதியும் கலுஷ ககயுதௌ பாப கிரகங்களுடன் சேர்ந்து ஸ்தானே வாபிஸ்தானே ஸ்திதௌ ஏதோ ஒரு ஸ்தானத்தில் இருந்தால், அல்லது ஷஷ்ட அதிபதியும் பாக்ய அதிபதியும் ராகுவினுடனோ கேதுவினுடனோ சேர்ந்து ஏதோ ஒரு ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இதுவும் அந்த ஜாதகருக்கு அந்நிய ஜாதகா என்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக இருக்கும் என்கிறார். அடுத்ததாக யுக்தௌ மந்தேன சூப்ராதச பவதி விதா வைஷ்யதோ பாஸ்கரேன க்ஷத்ராஜாதஸ்சிதேன த்ரிதசப குருணா பூமிதேவாத் பிரசூதः दैत्येशेज्यौ सपापौ मदन रिपुधनस्थानगौ चेत्परस्त्रीगामी व्योमारिपौस्तो गगनभवनगौ तत्पितान्यारतस्यात्. போன ஸ்லோகத்துல பார்த்த அதே விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்துல என்ன பண்ற, யார் யாரு அதுக்கு கர்த்தாவாக இருப்பார் அப்படிங்கறத மேல சொல்ற. யுக்தௌ மந்தேன பாக்யஸ்தானத்தின் அதிபதியும், அதாவது 9வது ஸ்தானத்தின் அதிபதியும் 6வது ஸ்தானத்தின் அதிபதியும் மந்தகாங்கிறதுனால சனீஸ்வரனோட சேர்ந்து இருக்கும் பொழுது துரிய ஜாதியில இருக்கிறவரும், அதுபோல் பாக்யநாதனும் சஷ்ட அதிபதியும் புதனுடன் சேரும் பொழுது வைஷ்யனும், அதுபோல் நவமஸ்தானத்தின் அதிபதியும் சஷ்டஸ்தானத்தின் அதிபதியும் சூரியனுடன் சேரும் பொழுது க்ஷத்ரியனும், மற்றும் நவமஸ்தானத்தின் அதிபதியும் சஷ்டமஸ்தானத்தின் அதிபதியும் சுக்கிரனுடன் சேரும் பொழுதோ அல்லது குருவினுடன் சேரும் பொழுதோ விப்ரனும் இதற்கு கர்த்தாவாக இருக்கிறார்கள் என்கிறார். மேலும் दैत्येशेज्यौ सपापौ मदन रिपुधन स्थानगौ चेत् परस्त्रीगामी. दैत्येशेज्यौ என்கிறார். दैत्येशகாங்க சுக்கிரனும், அதுபோல் இஜ்யஹ குருவும், இந்த 2 கிரகங்களும் சபாபௌ பாப கிரகத்துடன் மதன ரிபுதன ஸ்தானகௌ மதனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது, ரிபுஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது ஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது ஸ்தானம், இந்த ஸ்தானங்களில் இருந்தால் அந்த ஜாதகரானவர் அடுத்தவருடைய வஸ்துக்கள் மீது மிகவும் நாட்டம் கொண்டவராக இருப்பார் என்கிறார். மேலும் ககன பவனகௌ வியோம அரிப்பௌ என்கிறார். வியோம அரிப்பௌ, வியோம அப்படி என்றால் 10வது ஸ்தானம், அந்த தசமஸ்தானத்தினுடைய அதிபனும் அரிபவ், அரி என்றால் சத்ருஸ்தானம் 6வது பாவம், 6வது பாவத்தினுடைய அதிபதியும் தசமஸ்தானத்தின் அதிபதியும் ககன பவனபவ், ககன பவனபவன் என்றால் 10வது ஸ்தானத்தில் இருக்கையில்
தத் பிதா அந்யா ரதஸ்யாது, அந்த ஜாதகருடைய தந்தையானவர் அந்யாரதஸ்யாது அப்படிங்கிற அடுத்தவருடைய பொருட்கள் மீது மிகவும் நாட்டமுடையக்கூடியவராக அவர் இருப்பார் என்று இந்த யோகத்துல சொல்றார். மேலும் மூர்த்தீஷ பாப யுக்தோ தனசதனகதா சஜ்ஜன ஸ்திரீ संयुक्तस्तत्पिता स्यात् खलविहगयुता कामशत्रुस्वनाथाः कोशस्थास्तद्वदेवं फलमिति विविधं भ्रातृपत्न्योश्च पित्रोः स्थानेशाः क्वापि भावे तनुपतिसहिताश्चेत् पुमान्न्यजातः. मूर्तीशः पापयुक्तः, मूर्तीशः லக்னாதிபதியானவன் பாபயுக்தா பாபகிரகங்களுடன் சேர்ந்து தனசதனகதா தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது பாவத்தில் இருந்தால் அப்பொழுது அந்த ஜாதகருடைய தந்தையானவர் உன்னதமான மனிதர்களுடைய பொருட்கள் மீது நாற்றம் உள்ளவராக அவர் இருப்பார் அப்படிங்கிறார். கலவிஹகயுதாக காம சத்ருஸ்வநாதாக கோஷஸ்தானஹ தத்வதேவம். அதுபோல் பாபகிரகங்களுடன் சேர்ந்து 7வது ஸ்தானத்தின் அதிபதியும் 6வது ஸ்தானத்தின் அதிபதியும் 2வது ஸ்தானத்தின் அதிபதியும் சேர்ந்து 2வது பாவத்தில் இருக்கும் பொழுது அப்பொழுது தத்வதேவம் விவிதம் பலம், அது போலயே விவிதமான பலன்களை சொல்ல வேண்டும். அப்படி என்றால் அடுத்தவர்களுடைய பொருட்கள் மீது நாட்டம் இருந்து அதுபோல் பாப பலன்களை அனுபவித்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதகரனுடைய பிதாவாக அவர் இருப்பார் என்கிறார். அடுத்ததாக பிராத்ருபத்னியோஷ பித்ரோஹோ ஸ்தானேஷாக குவாபி பாவே அப்படிங்கிற பிராத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது ஸ்தானத்தின் அதிபதியும் 7மஸ்தானத்தின் அதிபதியும் 4வது ஸ்தானத்தின் அதிபதியும் 10மஸ்தானத்தின் அதிபதியும் ஏதோ ஒரு பாவத்தில் சேர்ந்து இருக்கையில் அவர்களுடன் தனுபதி என்று சொல்லக்கூடிய லக்னாதிபதியும் அவர்களுடன் சேரும் பொழுது அந்யஜாதகா என்கின்ற யோகமானது உண்டாகிறது அப்படிங்கிறது. அடுத்ததா லக்னாதீஷேந்து புத்ரௌ க்ஷிதி தனய நிஷா நாயகௌ வாபி சம்ஸ்தௌ உக்தௌ ஸ்வர்பானுனா வா பவதி ஹி மனுஜஹ ஹேதுனா ஸ்வேதகுஷ்டௌ ஆதித்யோ பௌமயுக்தஸ்ததனுஷனியுதௌ ரக்தகிருஷ்ணாக்யகுஷ்டீ சார்கோ லக்னாதிநாதி யயரிபுநிதனஸ்தானகஸ்தாபகண்டஹ. அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். லக்னாதீஷேந்து புத்ரௌ க்ஷிதி தனய நிஷா நாயகௌ வாபி சம்ஸ்தௌ. லக்னாதீஷः இந்துபுத்திரன், லக்னாதிபதியும் புதனும் அல்லது க்ஷிதிதனயா என்று சொல்லக்கூடிய அங்காரகனும் நிஷாநாயகா என்று சொல்லக்கூடிய சந்திரனும். இப்போ இரண்டு கிரக சேர்க்கைகள் சொல்றார். ஒண்ணு லக்னாதிபதியும் புதனும் அல்லது அங்காரகனும் சந்திரனும். வாபி சம்ஸ்தோ ஏதோ ஒரு இடத்தில் இருந்து இந்த 2 கிரக சேர்க்கை ஏதோ ஒரு கிரக சேர்க்கை இருந்து அந்த கிரக சேர்க்கையோட ஸ்வர்பானுனாவா கேதுவோ அல்லது ராகுவோ இவர்களுடைய சேர்க்கையானது அங்கு ஏற்பட்டால் அந்த ஜாதகருக்கு ஸ்வேதகுஷ்டி என்கின்ற யோகமானது வரும். ஸ்வேதகுஷ்டம்னா வெண்குஷ்டமானது இந்த ஜாதகருக்கு ஒரு யோக பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் ஆதித்யோ பௌமயுக்தா ததனு சனியுதௌ ரத்த குஷ்டாக்கிய குஷ்டி.
ஆதித்யः சூரியனும் பௌமயுக்தः அங்காரகருடன் சேர்ந்து அல்லது ஆதித்யः சனியுதः சனியினுடன் சேர்ந்தோ அங்காரகருடன் சேர்ந்தோ சனியுடன் சேர்ந்தோ இருக்கும் பொழுது ரத்த கிருஷ்ணாக்கிய குஷ்டி கிருஷ்ண குஷ்டி ரத்த குஷ்டி அப்படிங்கிற செகப்பா இருக்கக்கூடிய குஷ்டரோகமும் அல்லது கருப்பா இருக்கக்கூடிய குஷ்டரோகமும் சனியினுடன் சேரும் பொழுது கருப்பாக இருக்கக்கூடிய குஷ்டமும் சொல்றார். அடுத்ததார் சார்கः லக்னாதிநாதி லக்னாதிநாதோ வேருபுனிதனः ஸ்தானகः தாபகண்டः அர்க்கனுடன் சேர்ந்து லக்னாதிநாதன் லக்னத்தினுடைய அதிபதியானவன் வெயரிபுனிதனம் என்று சொல்லக்கூடிய 12, 6, 8 இந்த ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது அவருக்கு தாபகண்டகா சூடுனால் வரக்கூடிய தாபகண்டகா என்ற ரோகமானது அந்த ஜாதகருக்கு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஏயச்சந்திரேன கண்டோ ஜலஜ இஹயுதோ கிரந்தி க்ஷஸ்த்ரௌ வ்ரணஸ்யாத் பூமி புத்ரேன பித்தம் கிமகரதனயே நாத ஜீவேன ரோகः ஆமோத்பூதஸ்ததச்சேத் ருகுதனயயுதோ நுஹுக்ஷயாख्यो கதஸ்யாத் சௌரோத்பூதோன்த்யஜாத்வா யமசிகி தமசா மேகயுக் தன்வதீஷः. அதுபோல் லக்னாதிநாதனானவன் சந்திரனுடன் சேர்ந்து திருக்கம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு ஜலஜகா கண்டரோகா ஜலஜகா ஜலப்பிரகிருத்தியினால் கண்டரோகா என்கின்ற ரோகமானது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் கிரந்தி சஸ்திரி விரணஸ்யாது பூமி புத்திரேன லக்னாதிபதியானவன் பூமி புத்திரஹா அங்காரகருடன் சேர்ந்து திருக்கம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது கிரந்தி சஸ்திரம் விரணஸ்யாது சஸ்திரங்களினால் ஆபத்து ஏற்பட்டு அதனால் கிரந்தி ரோகா என்கின்ற ரோகமானது இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக அது அமையும் என்கிறார். மேலும் பித்தம் ஹிமகர தனயேன ஹிமகர தனயா புதன் லக்னாதிபதியினுடன் சேர்ந்து திருக்கம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது பித்தம் சூட்டினால் உண்டாகக்கூடிய ஒரு ரோகமானது இருக்கும் அப்படிங்கிறது. இதே லக்னாதிநாதன் ஜீவேன ஜீவனுடன் சேரும் பொழுது ஜீவன் என்றால் பிரகஸ்பதியினுடன் சேர்ந்து திருக்கம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது ஆமோத்பூதா அப்படிங்கிற அஜீர்ண சம்பந்தமான ரோகமானது ஏற்படும். ததச்சேது பிருகுதனேயுதா நுகு சுக்கிரனானவர் லக்னாதிநாதனுடன் சேர்ந்து திருக்கம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது க்ஷயாக்கியோ கதஸ்யா இந்த ஜாதகருக்கு க்ஷயரோகம் அதாவது காச நோயானது சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் சௌரோத்பூதோ அந்தியஜாத்வா யமசிகி தமசா மேகயு தன்வதீஷா அதுபோல் தன்வதீஷா லக்னாதிபதியானவன் யமசிகி தமசா மேகயுக்கு சனி அல்லது ராகு அல்லது கேது இவைகளில் ஏதோ ஒரு கிரகத்துடன் சேர்ந்து திருக்கம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 ஸ்தானங்களில் இருக்கும் பொழுது
சோரோத்பூதா அந்தியஜாதா திருடர்களிடமிருந்து ஆபத்தும், அதுபோல் சதுர்த்தர்கள் அவர்களிடமிருந்து ஆபத்தும் ஏற்படும் அந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்ததான் சந்திரோ மேஷே விருஷேவ குஜ சனி சகிதா ஸ்வேதகுஷ்டீ சரோகி दैत्येज्यारेन्दु मन्दास्मिति भवनगताः कर्कटालिस्थिता वा अंगे सौख्येन हीनः परमकलुषकृत् रक्तकुष्ठीनरस्यात् वागीशो भार्गवो वा यदि ऋपुगृहपो मूर्तिगः क्रूरखेटैः. அடுத்த யோகத்தை அவர் சொல்லியிருக்கார். சந்திரஹ குஜசனி சகிதா, சந்திரனானவன் குஜசனி சகிதா அங்காரகனுடனோ சனேஸ்வரனுடனோ சேர்ந்து நவம பாவத்தில் இருக்கும் பொழுது, அதாவது சந்திரன் குஜ சனி சகிதா அங்காரகனுடனோ சனியினுடனோ சேர்ந்து மேஷஹா விருஷஹா அப்படின்னு 2 ராசிகள் சொல்லியிருக்கார். மேஷத்திலேயோ ரிஷப ராசியிலேயோ இருக்கும் பொழுது அது ஒரு ஸ்வேத குஷ்டி. அந்த ஜாதகரானவர் சரோகா ஸ்வேத குஷ்டி அப்படின்னு ரோகத்துடன் சேர்ந்து ஸ்வேத குஷ்ட ரோகம் இந்த ரோகத்தை உடையவராக அந்த ஜாதகர் இருப்பார். தைத்யேஜ்ய ஆர இந்து மந்தாக அப்படின்னு இந்த 4 கிரகத்தை சொல்றார். தைத்யேஜ்யா சுக்கிரனும், ஆர அப்படிங்கிறதுனால அங்காரகனும், இந்து சந்திரனும், மந்தாக அப்படிங்கிறதுனால சனியும், இந்த 4 கிரகங்களும் திமி பவனகதாக, திமி பவனம்ங்கிறதுனால மீன ராசியிலேயோ கர்நாடக ராசியிலேயோ விருச்சிக ராசியிலேயோ இருக்கும் பொழுது அங்கே சௌக்கியன ஹீனஹா அப்படிங்கிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவருடைய சரீரமானது சௌக்கியம் இல்லாமல் இருக்கும் என்கிறார். அங்கே சௌக்கியன ஹீனஹா பரம கலுஷ கிருத்து ரத்த குஷ்டி அப்படிங்கிறார். மிகவும் பாப கர்மாக்களை செய்யக்கூடிய ஒரு காலங்கள் ரத்த குஷ்டி என்கின்ற ரோகமும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் என்கிறார். அடுத்ததா வாகீஷோ பார்கவோவா எதி ருபு கிரகபோ மூர்த்திகா கிரூரகேட்டை. வாகீஷனோ பார்கவா அப்படின்னாக்கா சுக்கிரனும், இந்த 2 கிரகங்களும் ரிபு கிரகபஹா 6வது ஸ்தானத்தின் அதிபதியினுடன் சேர்ந்து மூர்த்திகாக லக்னத்தில் இருக்கும் போது கிரூரகேட்டைஹி அதோட முடிச்சுட்டார். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு இதனுடைய சம்பந்தமானது. அடுத்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு மறுபடியும் இந்த வரிகளை பார்த்தாக்கா நமக்கு புரியும். திருஷ்டச்சேத் வக்ரசோபி त्वथ खलसहिताः हीनकर्कालिभावाः लूताकारश्चिरं स्यात् परमगदकरः कुष्ठ एवं नराणां रिक्पस्थानस्थितश्चेत् विबुधपतिगुरुर्गुप्तरोगी नितान्तं भूमि मार्तण्डपुत्रौ व्ययभवनगतौ शत्रुगो वाव्रणी स्यात् அப்படின்னு அடுத்தது சொல்லு. இப்போ முன்னாடி சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகத்துல வாகீஷா குருவோ சுக்கிரனோ 6வது ஸ்தான அதிபதியினுடன் சேர்ந்து லக்னத்தில் இருக்கையில், அதுபோல் அப்பொழுது கிரூரகேட்டை பாபகிரகங்களுடைய திருஷ்டியானது ஏற்பட்டால் அந்த ஜாதகருக்கு வக்ரசோபி அதாவது முகங்கள் தடித்திருப்பதோ இல்ல முகங்கள் வீங்கி இருப்பதோ போன்ற ரோகங்களானது அவர்களுக்கு வரும் என்கிறார். அத கலசகிதாக மீனகர்காலி பாவாக லூதாகாரஸ்சிரஸ்யாத் பரமகதகரஹ குஷ்ட ஏவம் நரானாம் அப்படிங்கிற மீனம், கர்காட்டகம், விருச்சிகம் இந்த பாவங்களில் கலசகிதாக பாபகிரகங்கள் இருக்கும் பொழுது
லூதாகார ஸ்திரம் சியாது அப்படிங்கிறத வந்து சொல்றேன். லூதாகாரா அப்படின்னாக்கா சிலந்தியினுடைய வலை போன்று சரீரத்தில் அங்கங்கு, பரமகதகரகா மிகவும் ரோகத்தை கொடுக்கக்கூடிய குஷ்டரோகமானது அமைந்திருக்கும் அந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறது. ரிஷ்பஸ்தான ஸ்திதச்சேது விபுத பதி குருர் குப்தரோகி நிதாந்தம் அப்படிங்கிற. ரிஷ்பஸ்தானம் அப்படின்னாக்கா அது துவாதச பாவத்தை குறிக்கிறது. துவாதசஸ்தானத்துல புதபதி குரு பிரகஸ்பதியானவர் துவாதசஸ்தானத்துல இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு குப்த ரோகம், மிகவும் ரகசியமான ரோகமானது, வெளியில் தெரியாத ரகசியமான ரோகமானது அந்த ஜாதகருக்கு இருக்கும் என்கிறார். பூமி மார்த்தண்ட புத்திரோ வெய பவனகதோ சத்ருகோவா பிரணீஸ்யாது அப்படிங்கிறது. பூமி மார்த்தண்ட புத்திரோ, பூமி புத்திரன் என்று சொல்லக்கூடிய அங்காரகனும், மார்த்தண்ட புத்திரன் என்று சொல்லக்கூடிய சனியும், வெய பவனகதோ 12வது ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது சத்ருகோ, அதுபோல் 12வது ஸ்தானத்திலோ அல்லது சத்ருகா 6வது ஸ்தானத்திலோ இருக்கும் பொழுது அந்த ஜாதகரானவர் பிரணீஸ்யாது அப்படிங்கிறார். பிரணீஸ்யாதுனாக்கா உடல் முழுவதும் வர்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக அவர் இருப்பார். யோகத்தை வந்து சொல்றார். மேலும் கஞ்சாதி ரோக யோகாக அப்படின்னு அடுத்தது சொல்லுகிறார். மேஷே மீனே குலீரே ததனுஜ மகரே விஷ்டிகே மந்தச்சந்திரௌ ஸ்யாதாம் க்ரூரான்விதௌ சேன் நவம பவனகௌ மாணவஸ்யாச்ச கஞ்சஹ லக்னஸ்தம் பஷ்யதி இந்தும் தினமணிதனயம் பூமிஜோ யூனதிருஷ்ட்யா புத்யாஹீன ஹீனோ நரஸ்யாத் இன விது விவரே பூமிஜ்சேத்தசைவ. மேஷம் மேஷே மீனே குலீரே மகரே விருஷ்டிகே மந்தச்சந்திரோ அப்படின்னு சொல்லி இந்த ராசிகள்லாம் சொல்லியிருக்காரு. மந்தஹா சனீஸ்வரனும் சந்திரஹா சந்திரனும் குரூரான்விதௌ பாபகிரகங்களுடன் சேர்ந்து நவம பவனகௌ 9வது ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, அதுவும் அந்த 9வது ஸ்தானமானது இந்த ராசிகளாக இருக்க வேண்டும். மேஷம், மீனம், கடகம், அதுபோல் மகரம், விருச்சிகம் இந்த ராசிகளாக இருக்கும் பொழுது அந்த அந்த ஜாதகரானவர் கஞ்சகானாக்கா விகலாங்கா அப்படின்னாக்கா ஊனம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக அவர் இருப்பார் என்பதை சொல்றார். மேலும் லக்னஸ்தம் தினமணிதனயம் இந்தும் பூமிஜா யூனதிருஷ்டியா பஷ்யதி. லக்னத்தில் தினமணிதனயா என்று சொல்லக்கூடிய சனியும் ஏவம் சந்திரனும் இந்த 2 கிரகங்களும் இருந்து, அப்பொழுது அங்காரகனானவர் பூமிஜா அங்காரகனானவன் தியூன திருஷ்டியானா இங்க சப்தம திருஷ்டி, 7வது திருஷ்டி அப்படிங்கிறார். ஏழாவது பாவத்துல வந்து எல்லா கிரகங்களுக்கும் சம்பூர்ண திருஷ்டி இருக்குன்னு எடுத்துக்கணும். அதனால இங்க வந்து தியூன திருஷ்டியா அப்படிங்கிறதுனால சம்பூர்ண திருஷ்டியா அங்காரகனுடைய சம்பூர்ண திருஷ்டி இருக்கும் பொழுது லக்னத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் அதுபோல் சனிக்கும் இருக்கும் பொழுது அந்த ஜாதகரானவர் புத்தியாதீனா, புத்தி சுவாதீனம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக அவர் இருப்பார் என்கிறது. அதுபோல் பூமிஜா அங்காரகனானவன் இன விபுத விவரே அப்படிங்கிற சொல்றார். இனன்னாக்கா சூரியனும், விது அப்படிங்கறதுனால சந்திரனும், இவர்கள் 2 பேருக்கும் மத்தியத்துல, சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகங்களுக்கு மத்தியத்துல பூமிஜா என்று சொல்லக்கூடிய அங்காரக கிரகமானது இருக்கும் பொழுது முன்பு சொல்லப்பட்ட அதே யோகமானது ஏற்படும். முன்பு என்ன சொல்லியிருக்காருனாக்கா புத்தி சுவாதீனம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பிராலேயாம் சௌதனுஸ்தே ககன சதனகே சாதிகாரேர்கசூனௌ திருஷ்டேஸ்மின் காம திருஷ்டியா இமகரண புவா புத்தியும் மாணவஸ்யாது அப்படின்னு
புத்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை சொல்லிடுறார். காலேயாம்சௌ தனுஸ்தே அப்படிங்கிற காலேயாம்சகான சந்திரன். சந்திரன் லக்னத்தில் இருந்து, அதுபோல் சாதிகாரே இருக்க சூனம் அப்படிங்கிற ககன சதனகே, அதுவும் விசேஷனம் கொடுக்கிறார். அர்க்கசூனு அப்படின்னா சனீஸ்வரன். அவர் எப்படி இருக்கிறோம்னாக்கா சாதிகாரே. சாதிகாரம் அப்படின்னாக்கா ஷட்வர்க்கத்துல பலம் பெற்று இருக்க வேண்டும், அதிகாரத்தை கொண்டு இருக்கக்கூடிய சனீஸ்வரன். ஷட்வர்க்கம்னாக்கா நவாம்சாதி வர்க்கங்கள், நவாம்சம், போரா, திரேஷ்காலம், திரிம்சாம்சம், துவாதசாம்சம் போன்ற இந்த வர்க்கங்களில் பலம் பெற்ற சனீஸ்வரரானவன் ககன சதனகே 10வது ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது, அப்பொழுது தசமஸ்தானத்தில் இருந்து புதேன, புதனால் இமகர புவா, புதனால் பார்க்கப்பட்டால், அதுவும் சொல்லியிருக்கார் பூர்ண திருஷ்டியோடு புதனால் பார்க்கப்பட்டால், காம திருஷ்டியாங்கிறதுனால சப்தம திருஷ்டி அப்படிங்கிறதுனால பூர்ண திருஷ்டியால் ஹிமகிரண புவா, புதனால் பார்க்கப்பட்டால் புத்தியும் மாணவசியாது அப்படின்னு நல்ல புத்திசாலியான ஒரு ஜாதகராக அவர் இருப்பார் என்பதை சொல்கிறார். மேலும் யோகங்களை சொல்லிட்டு போறார். அது அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். தன்யவாதः. நமஸ்காரம்.